அனைவருக்கும் வணக்கம். நம்ப இந்த பாலிசி நோட்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை. அதாவது என்விரான்மென்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் அவங்களோட பாலிசி நோட்ட தான் பார்க்க போறோம். எடுத்தோனே பார்த்தோம்னா, ஒரு புறநானூற்று பாடல் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஆ பாடல் பார்த்தீங்க அப்டின்னா, "மண்டி நின்ற நிலனும், நிலனேந்திய விசும்பும்" அப்டின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். புறநானூற்று பாடலாக இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "அணுச்செறிந்த நிலமும், அந்நிலத்தின் ஓங்கிய ஆகாயமும், ஆகாயத்தைத் தழுவி வரும் காற்றும், அக்காற்றின்கண் தலைப்பட்ட தீயும், அத்தீயோடு மாறுபட்ட நீருமென ஐவகைப் பெரும்பூதங்களால் ஆனது இயற்கை." அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நிலம், நீர், காற்று, வானம் அந்த மாரி 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த 5 விஷயங்கள பத்தி தான் இந்த புறநானூற்று பாடல் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மென்ட் ஆஃப் என்விரான்மென்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா? சுற்றுச்சூழலுக்கான துறை அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால 1995 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 13ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன் 1995ல உருவாக்குறாங்க? அதுக்கு முன்னாடி ஏன் உருவாக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992ல தான் ரியோ டி ஜனீரியோல எர்த் சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இத தான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா, ரியோ எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? இந்த ரியோ எர்த் சம்மிட் அதோட அஜெண்டா 21 படி பார்க்கிறப்ப, இந்த மாரி என்விரான்மென்ட்க்குன்னு தனி டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறதோட நீட பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பேசிஸ்ல தான் நமக்கு சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கு. அதனால தான் இந்த துறையோட பேர என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை என்விரான்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2022 ஏப்ரல்ல மாத்திருப்பாங்க. சரியா? இனிஷியலா டிபார்ட்மென்ட் ஆஃப் என்விரான்மென்ட்ன்னு இருந்தத, இப்ப அதோட கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதையும் இணைச்சு டிபார்ட்மென்ட் ஆஃப் என்விரான்மென்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க 22ல. சரிங்களா? அடுத்தது இந்திய அரசியலமைப்புல இந்த சுற்றுச்சூழலுக்காக என்ன புரோவிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கிறப்ப 42ண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல ஆர்டிகிள் 48A அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க டிபிஎஸ்பில. சரிங்களா? அரசாங்கத்தோட நெறிமுறை கோட்பாடுகள்ல 48A அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. என்விரான்மென்ட் புரொடெக்ஷன பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள். அதே மாரி அடிப்படை கடமைகள்னு இருக்கு இல்லையா? அ நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 51A சப் கிளாஸ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவோட ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்விரான்மென்ட்ட பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 51A ஜில. சரியா? இது 2ம் கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கிறது. சட்டங்களாக பார்க்கிறப்ப நமக்கு என்விரான்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சட்டம். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன் அப்படிங்கிறதுல நம்ம 2 ஆர்டிகிள் 48A அண்ட் தென் 51Aல சப் கிளாஸ் ஜி அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ்ல பார்க்கிறப்ப என்விரான்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் EIA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்னால என்ன இம்பாக்ட் என்விரான்மென்ட்க்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. இல்ல நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு கட்டடம் இருக்கு. அத நான் அப்கிரேட் பண்ண போறேன். மாடர்னைஸ் பண்ண போறேன். இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். என்னோட இண்டஸ்ட்ரிய நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்படிங்கிற மாதிரியான நீங்க ஒரு விஷயத்த பண்ணாலுமே, அதுக்கு என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத 2006ல இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருப்பாங்க. அதன்படி பார்க்கிறப்ப, ஒவ்வொரு புதிய ப்ராஜெக்ட்டும் சரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ட நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கு என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அப்படிங்கிறத கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நிலத்தில இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது. கோஸ்டல் ரீஜியன ஒட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிறது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கோஸ்டல் ஏரியாஸ்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க, இல்ல ரெசார்ட் கட்டுறீங்கனாலோ, எது பண்ணாலும் சரி, அதுக்கு இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனோட மேண்டேட்ட நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 1991ல நமக்கு
வந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2011 அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 2019ல வந்த கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு நடைமுறையில இருக்கு. சரியா? அடுத்தது இந்த சுற்றுச்சூழல் துறையோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்கன்னா, கோல் நம்பர் 13 சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோலோட கோல் நம்பர் 13 அச்சீவ் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள பண்றாங்க. கோல் நம்பர் 13 என்ன? நமக்கு கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா 3 கோல்ஸ் இருக்கும். 13.1, 2, 3 அப்படின்னு சொல்லி. ஸோ 13.1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிலியன்ஸையும், அடாப்டேஷனையும் பத்தி பேசும். சரிங்களா? ரெசிலியன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருது. கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, அது எப்படி தாங்கிக் கொள்ளக்கூடிய ஸ்திரத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான விஷயங்களுக்காக பாலிசிஸ் கொண்டு வரது, ஸ்ட்ராட்டஜிஸ் பிளானிங் பண்றது அதெல்லாம் 13.2. 13.3 அப்படிங்கிறது கிளைமேட் எஜுகேஷன குடுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கான கெப்பாசிட்டிய பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 13.3ல வரும். சரிங்களா? ஸோ இந்த 13.1, 13.2, 13.3 இந்த 3த்தையுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0 ஓட ஃப்ரேம்வொர்க் இந்த 3 சஸ்டெய்னபிள் கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. கட்டாயம் இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015ல கொண்டு வராங்க. ஓகேவா? தமிழ்ல இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றம் குறித்த தமிழ்நாடு மாநில செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலநிலை மாற்றம் குறித்த தமிழ்நாடு மாநில செயல் திட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த செயல் திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுது? ஒவ்வொரு செக்டார்லயும் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது? ஒவ்வொரு செக்டாரும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எவ்வளோ வல்னரபிளா இருக்காங்க? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அசஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை யாருக்கு இருக்குன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு இருக்கு. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. கிராஸ் செக்டோரல் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட். ஒவ்வொரு செக்டார்லயும் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன இம்பாக்ட் ஏற்படுது? அதே மாரி வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட். ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளவு வல்னரபிளா இருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் இவங்களோட வேலை. சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இப்போ வந்து 2ண்ட் எடிஷன் 2.0 அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. எத்தன வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ல இருந்து 2030 வரைக்கும். இங்க சிசின்னு முடியறனால 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022ல இருந்து 2030 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 11 வல்னரபிள் செக்டார்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 11யும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயம் எக்ஸாம்ல இதுல 5 இதுல இருந்து ஒரு 6 குடுத்துட்டு, எதெல்லாம் வரும், எதெல்லாம் வராதுன்னு கட்டாயம் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்ப 11 வல்னரபிள் செக்டார்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ஸ். அதாவது நிலையான விவசாயம் மற்றும் இணைந்த துறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி காடுகள் மற்றும் உயிர் பன்மயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட் கடலோர பகுதி மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் அண்ட் கிளைமேட் லிட்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. திட்டமிட்ட அறிவு மற்றும் காலநிலை கல்வி அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது சில்ட்ரன் அண்ட் யூத் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் காலநிலை செயல்பாடுகளில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அப்படிங்கிறது. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன் பேரிடர் மேலாண்மை மற்றும் தடுப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சுகாதாரம் மற்றும் துப்புரவு. சஸ்டைனபிள் ஹாபிடேட் அப்படின்னா நிலையான வாழ்விடம். அடுத்ததா என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட எரிசக்தி திறன் மற்றும் சூரிய ஒளி பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ஜெண்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பாலினம் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த 11 வல்னரபிள் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 11 வல்னரபிள் செக்டார்ஸையும் கட்டாயம் நம்ம மனப்பாடமா சொல்லணும். எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினாலும் இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழு. அதாவது தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ், எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், இது எல்லாமே வந்து கவர்ன் பண்ணக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டுடைய
முதலமைச்சர் தலைமையில தான் இந்த ஒரு குழு அப்படிங்கிறது இயங்குது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த பிளான அப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ முதல்வர் தலைமையில இருக்கும். ஓகேங்களா? ஆ சேர்மன்ஷிப் ஆஃப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் தலைமையில இருக்கும். அவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட முதல் கூட்டத்தொடர் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, மார்ச் 3, 2023ல நடந்திருக்கும். 3/3/23 அப்பதான் வந்து தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் கூட்டத்த வந்து நடத்தியிருப்பாங்க. ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்ரூவ் பண்றது, ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. சரிங்களா? மாவட்ட அளவுல, மத்திய அளவுல இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்ற இயக்கங்கள். ஸோ இவங்களோட செயல்பாடுகள பத்தி ஸ்டடி பண்றது, அவங்க எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கறது. இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்சோட வேலை தான். சரிங்களா? ஸோ எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உருவாக்கி அவங்களோட முதல் மீட்டிங் அப்படிங்கிறது 3/3/2023ல நடைபெற்று இருந்திருக்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்லாம சிறப்பு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சிறப்பு நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் கிரைசிஸ அட்ரஸ் பண்றதுக்காக கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள், அத ஸ்டடி பண்ணி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதிப்புகள அனலைஸ் பண்ணி, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அமைப்ப நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இதுக்கு கீழ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் யூனிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அத என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெட்டரா சஸ்டெய்னபிள் ஃபியூச்சர வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு 4 முக்கியமான விஷயங்கள நம்ம பண்றோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயங்களுமே ஃபர்ஸ்ட்டு கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பசுமை தமிழ்நாடு இயக்கம். அடுத்தது தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் மிஷன். தமிழ்நாடு ஈரநில இயக்கம். அடுத்தது தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன். தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? ஸோ இந்த 4 அமைப்புகளுமே பார்த்தோம்னா, அடுத்தது ஒவ்வொன்னா அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த 4 அமைப்புகளுமே யாரோட லீடர்ஷிப்க்கு கீழ இருக்குன்னா, முதலமைச்சரோட தலைமைக்கு கீழ தான் இந்த 4 அமைப்புகளுமே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இத தாண்டி நமக்கு கவர்னிங் கவுன்சிலுமே பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட தலைமைக்கு கீழ தான் இருக்கு. சரியா? ஸோ முதல்ல கிரீன் தமிழ்நாடு மிஷன். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ட்ரீ கவர இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர இன்கிரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 23% இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல இத 33% உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷனோட நோக்கம். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ பிளான்டேஷன் புரோகிராம் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? பெரிய அளவுல இந்த மரம் நடக்கூடிய விஷயங்கள வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் மிஷன். தமிழ்நாடு ஈரநில இயக்கம். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அடுத்த 5 வருஷத்துல 100 வெட்லாண்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அத மேப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணணும். சரியா? இதுதான் தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் மிஷனோட ஒரு நோக்கமா இருக்கு. 5 இயர்ஸ்ல 100 வெட்லாண்ட்ஸ ரீஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். ஓகேவா? ஸோ இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? டிஎன் ஷோர் அப்படின்னா இந்த இத கூட கேட்கலாம். சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ரிசோர்ஸஸ மேனேஜ் பண்ணி, அத பெட்டரா யுட்டிலைஸ் பண்ணி, ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்களுக்கும் அது இருக்கக்கூடிய வகையில பாதுகாக்கிறது. அதான் சஸ்டெய்னபிள் யுட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சஸ்டெய்னபிள் யுட்டிலைசேஷன் அப்படின்னா, நமக்கும் யூஸ் பண்ணிக்கணும். நமக்கான தேவைகளுக்கும் அது இருக்கணும். வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அத வந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த சஸ்டெய்னபிள் யுட்டிலைசேஷன். ஸோ கோஸ்டல் ரிசோர்ஸஸ சஸ்டெய்னபிளா யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஎன் ஷோர் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 தீம் இருக்கு. ஓகேங்களா? 5 காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். சரியா? ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்ஹான்ஸ் கோஸ்டல் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கடல்சார் உயிர் பன்மைய மேம்பாடு அப்படிங்கிறது. அடுத்தது கோஸ்டல் புரொடெக்ஷன் கடலோர பாதுகாப்பு. நெக்ஸ்ட் இம்ப்ரூவிங் லைவ்லிஹுட்ஸ் வாழ்வாதார மேம்பாடு. அடுத்தது பொல்யூஷன் அபேட்மெண்ட் அப்படின்னா மாசு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா திட்ட மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 5மே முக்கியம். எது வரும், எது வராதுன்றத கேட்பாங்க. டிஎன் ஷோருக்கு கீழ. இது மாரி கேட்கல இதுவரைக்கும். ஆனா இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? டிஎன் ஷோர்லாம் போன வருஷம் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அடுத்தது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். இத பத்தி அறிவிப்ப வந்து 2022 பட்ஜெட் உரையப்போ வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ரூ. 500 கோடி செலவுல இந்த கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறத நாங்க செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்திய அளவிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில அரசாங்கம் கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு மிஷன கொண்டு வரது நம்மளா தான் இருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த மிஷனோட ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் டிபார்ட்மென்ட்டோட டைரக்டர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த மிஷனோட ஹெட்டா இருந்தார். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறது 2021, 22லேருந்து நடைமுறையில இருக்கு. 5 வருஷத்துக்கு 500 கோடி செலவு பண்றாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இத பண்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழ தான் ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அதெல்லாம் இதுக்கு கீழ தான் வரும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாக்ஸ் கன்டென்ட் வரும். என்னன்னா, சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த சமீபத்தில ஐடிஎன்டி ஹப் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாரி இது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். அதனால சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் எங்க இருக்குன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிறது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு சம்மிட்ட நடத்தக்கூடிய ஒரு மாநாடு நடத்தக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னா, தமிழ்நாடு மாநிலம் தான். ஓகேங்களா? இதுவரைக்கும் 2 தடவ இந்த தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிறது 2 தடவ நடந்திருக்கு. பாலிசி நோட் படி பார்க்கிறப்ப 2 ஆக்சுவலி பார்க்கிறப்ப 3வது சம்மிட்டுமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 1.0 அப்படிங்கிறது 2022ல நடந்திருக்கும். சரிங்களா? கிளைமேட் சம்மிட்னா ஒண்ணும் கிடையாது. இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்ட், அந்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், அ சிறந்த செயல்பாட செயல்படக்கூடிய நிறுவனங்கள், இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து இதுல சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட் பிராக்டிஸஸ வந்து இந்த ஃபோரம்ல ஷேர் பண்ணுவாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அத நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிறது 1.0 2022ல நடந்திருக்கும். 2.0 2024ல வந்து நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? குறிப்பா இந்த 2024ல நடந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, அ கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற அ கார்பன் நியூட்ரல் வென்யூல நடந்திருக்கும். ஓகேங்களா? லீட் ஜீரோ கார்பன் சர்டிஃபைடு வென்யூ அப்படின்னா, அந்த பகுதியில இருந்து அந்த மாநாடு நடத்தின அந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, கார்பன் எமிஷனே இருக்காது அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குன ஒரு இடத்துல தான் நம்ம நடத்தியிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு எண்ணத்த பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. கார்பன 0க்கு கொண்டு வரணும். கார்பன் நியூட்ராலிட்டிய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாட்டோட அந்த ஒரு கமிட்மெண்ட்ட வந்து இந்த இடத்துல காட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன். டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையா மாநில அளவுல சரி, அதையும் தாண்டி மாவட்ட அளவுல கிளைமேட் சேஞ்ச் மிஷன கொண்டு வந்தது நம்ம தான். ஓகேங்களா? அது இந்த கிளைமேட் சேஞ்ச் டாக்குமெண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ அத கண்ண மூடிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தான் அப்படிங்கிறத போட்டுறலாம் தைரியமா. சரியா? ஸோ அத தாண்டி பார்க்கிறப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷனோட டைரக்டரா வந்து இருப்பார். சரியா? டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சரிங்களா? மாவட்ட ஆட்சியர். இதே டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆபிசரா யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மாவட்டத்தோட வன அதிகாரி தான். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபிசர் தான் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆபிசரா இருப்பாரு. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபிசர் ஆக்ட்ஸ் அஸ் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆபிசர். சரியா? இத நான் மறந்துறாதீங்க. ஓகேவா? அடுத்தது கார்பன் நியூட்ரல் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்னா, கார்பன் நியூட்ரலா மாத்திட்டு வரோம். சரிங்களா? அந்த கார்பன் நியூட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது அ
நெட் ஜீரோ அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா? அந்த நெட் ஜீரோவ அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் இது. ஸோ தமிழ்நாட்டுல இந்த கார்பன் நியூட்ரல் ஹப்பா எதெல்லாம் நம்ம உருவாக்க நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீல்கிரிஸ், அடுத்தது கோயம்புத்தூர். ஓகேங்களா? என்ஆர்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீல்கிரிஸ், ராஜபாளையம், ராமநாதபுரம், அடுத்தது கோயம்புத்தூர். ஓகேவா? இந்த 4 பகுதிகள தான் என்னவா நம்ம மாத்தணும்னு நெனைக்கிறோம்? கார்பன் நியூட்ரலா மாத்தணும்னு நெனைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மென்ட் அப்படின்னா, கடலோர மண்டல மேலாண்மை. கடலோர மண்டல மேலாண்மை நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 எஸ்டிஜி கோல் நம்பர் 14 லைஃப் பிலோ வாட்டர். இப்ப கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய உயிரினங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடோட கமிட்மென்ட்க்குள்ள வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய கோஸ்ட் லைன் இருக்கு. கிட்டத்தட்ட 14 கடலோர மாவட்டங்கள், 1076 கிலோமீட்டருக்கான கடற்கரை. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மொத்த கடற்கரையில 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால, நம்ப கடலோர வளங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப முக்கியமா செயல்பட்டுட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் தகவமைப்பு தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட் மூலியமா 2011ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ 2011ல பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் செயல்பட்டுட்டு இருந்திருக்கும். அவசரகால சுனாமி மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறத நம்ம வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்பதான் இந்த ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் டிசாஸ்டர் ரிடக்ஷன்க்காக என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, ஹை டைட் லைன் ப்ராஜெக்ட், இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மென்ட் பிளானோட மானிட்டரிங், இந்த மாரி பல விஷயங்கள வந்து இந்த ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலியமா நம்மனால மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மென்ட் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்தோம். 91ல வந்துச்சு, 2011ல வந்துச்சு, அப்புறம் 2019ல வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ஜோன 5ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அந்த 5 கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் இங்கிலீஷ்ல. இதுவே தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ், அதாவது சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சிஆர்இசட் 2 அப்படிங்கிறது டெவலப்டு ஏரியா, வளர்ச்சி அடைந்த பகுதி. அடுத்தது ரூரல் ஏரியானா ஊரக பகுதி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிஆர்இசட் 4 அப்படிங்கிறது அந்த கடற்கரையோட பார்டர்ல இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறது. சிஆர்இசட் 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கன்சிடரேஷன் சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாஸ சிஆர்இசட் 5ல வச்சிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அத்தாரிட்டி. அதாவது நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? 2006ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நமக்கு என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒண்ணு நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த என்விரான்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ட 2 பேர் பண்ணுவாங்க. சரியா? மத்திய அளவுல பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சகம் வந்து அத பண்ணிரும். மாநில அளவுல யார் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அத்தாரிட்டி, சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் பண்ணுவாங்க. ஏன்னா 2 கேட்டகரில இருக்கு. கேட்டகரி ஏல இருக்கக்கூடியது எல்லாமே மத்திய அரசாங்கம் பார்த்துக்குவாங்க. கேட்டகரி பில இருக்கக்கூடியத சியா வந்து பண்ணுவாங்க. சரியா? இவங்க எப்படி அத பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கீழ அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரைசல் கமிட்டி. அப்ரைசல் கமிட்டினா ஒண்ணும் கிடையாது. இப்ப நமக்கு அ அந்த ஸ்டேட் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அத்தாரிட்டி கீழ அ ஒரு டாக்குமெண்ட் வருது. அந்த டாக்குமெண்ட்ட அப்ரைசல் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அவங்க அந்த இம்பாக்ட் அசஸ்மென்ட் என்விரான்மென்ட்ல என்ன மாரியான தாக்கத்த இந்த ப்ராஜெக்ட் போகுது அப்படிங்கிறத நல்லா ஸ்டடி பண்ணிட்டு, அவங்களோட டெசிஷன இந்த கமிட்டி கிட்ட குடுப்பாங்க. இவங்க வந்து அத முடிவெடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த ஸ்டேட் அப்ரைசல் கமிட்டியோட வேல. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பரிவேஷ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த போர்ட்டல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ட ஸ்டடி பண்ணி அப்ரூவல் குடுக்குறது. அந்த என்விரான்மென்டல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த என்விரான்மென்டல் கிளியரன்ஸ் குடுக்கறதுக்காக நம்ம இந்த பரிவேஷ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் கிளீனிங் ஓகேங்களா? நதிய வந்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்தது வந்து லேக் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்காக 2002ல இந்த என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் ஏஜென்சி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க.
அடுத்தது நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழல் மன்றம் மற்றும் தேசிய பசுமை படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பசுமை படைகள வந்து முதல்ல இந்தியாவிலேயே யார் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு தான் உருவாக்கியிருப்பாங்க. எக்கோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கோ கிளப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே இம்பார்ட் கிளைமேட் எஜுகேஷன் ஓகேங்களா? காலநிலை சார்ந்த கல்விய வந்து குடுப்பாங்க எல்லாருக்கும். அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அந்த மாரியான வேலைகள பண்ணக்கூடிய ஒரு கிளப் தான் இந்த எக்கோ கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம தான் 1998ல உருவாக்கியிருப்போம். அத பார்த்துட்டு இந்திய அரசாங்கம் 2002ல உருவாக்கியிருக்கும். சரியா? அடுத்தது என்விரான்மென்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் தகவல் மையம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால 1982ல உருவாக்கப்பட்டிருக்கும். இத தமிழக அரசாங்கம் 2002ல இருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கிரீன் ஃபெல்லோஷிப் புரோகிராம் அப்படிங்கிறது நமக்கு முத் தமிழ்நாடு முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு வாலண்டியர்ஸ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யங் பீப்பிள வந்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான அவேர்னஸ குடுப்பாங்க. டெக்னாலஜிக்கலி என்னலாம் பண்ண முடியும்? கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து தமிழ்நாட காப்பாறதுக்கு டெக்னாலஜிக்கலா என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறத இவங்கள வச்சு பண்ணுவாங்க. சரியா? ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் கிரீன் ஃபெல்லோஷிப் புரோகிராம் கீழ இதுதான் பண்றாங்க. அடுத்தது கிளைமேட் ஸ்டுடியோ. தமிழ்நாட்டுல கிளைமேட் ஸ்டுடியோ எங்க இருக்கு? வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில தான் இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி இதோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அடாப்டேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அத தான் இப்ப நம்ம என்னவா ரீநேம் பண்ணியிருக்கோம். சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்கோம். அதாவது காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம். அத தான் நம்ம கிளைமேட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ கிளைமேட் ஸ்டுடியோனாலும் ஒண்ணு தான். சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்னாலும் ஒண்ணு தான். சரியா? எங்க இருக்குன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கு. ஓகேவா? அடுத்தது ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டென்மார்க்க சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மென்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன குடுக்குறாங்க. உலகத்துல எல்லா பீச்சுக்குமே ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் குடுக்கக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டா, டென்மார்க்க சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மென்டல் எஜுகேஷன். அவங்களோட சேர்ந்து இந்த யுஎன்இபி இவங்கலாம் சேர்ந்து கூட வருவாய்ங்க. ஆனா, அத கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மென்டல் எஜுகேஷன் இவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 33 கிரைட்டீரியாவ கொண்டது. ஓகேங்களா? 33 கிரைட்டீரியாவ கொண்டது. இந்த 33 கிரைட்டீரியாவும் 4 ஹெட்டிங்க்கு கீழ பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன 4 ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவாலிட்டிய பேஸ் பண்ணி இருந்திருக்கும். ஓகேங்களா? குவாலிட்டி. அடுத்தது குவாலிட்டினா தமிழ்ல தரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது என்விரான்மென்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் தகவல்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது புரோவிஷன் ஆஃப் சேஃப்டி அண்ட் சர்வீசஸ். அதாவது ஆ சேஃப்டி அண்ட் சர்வீசஸ் இன் தி சென்ஸ் பாதுகாப்பு மற்றும் சேவைகளை வழங்குதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொது சுற்றுச்சூழல் மேலாண்மை. அதாவது ஜெனரல் என்விரான்மென்டல் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரி. அதுக்கு கீழ 33 கிரைட்டீரியா இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மென்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற டென்மார்க்க சேர்ந்த அமைப்பு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன வந்து குடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கோவளம் பீச் வந்து நமக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இன்னும் ஒரு 10 பீச்சுக்கு நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் பட்ஜெட்ல. ஆனா, இன்னும் எதுக்கும் வாங்குன பாடு இல்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியே ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் மாதிரியே இந்திய அரசாங்கமும் ஒரு சர்டிஃபிகேட்ட வந்து வச்சிருக்கு. அந்த சர்டிஃபிகேட் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பீச் என்விரான்மென்ட் அண்ட் ஏஸ்தெடிக் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். பீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பீச் என்விரான்மென்ட் அண்ட் ஏஸ்தெடிக் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேஷன் இந்தியன் கவர்ன்மெண்ட் உருவாக்குன சர்டிஃபிகேஷன். சரியா? ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன், இந்த பீம்ஸ் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு லைக் டூரிசம் வந்து டெவலப் பண்றதுக்கு இப்போ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து சர்வதேச அளவுல போற்றி மதிக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். சரிங்களா? அப்ப அந்த மாரி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கு அதிகமா டூரிசம் வந்து வருவாங்க. வெளிநாட்டு பயணிகள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். அடுத்தது நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேட்ஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காலநிலை மாற்றம் குறித்த செயல் திட்ட அறிவுக்கான தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலநிலை மாற்றம் குறித்த செயல் திட்ட அறிவுக்கான தேசிய இயக்கம். ஓகேவா? ஸோ இந்த இயக்கம் அப்படிங்கிறது 2017ல இருந்து 22 வரைக்கும் முதல் கட்டம் அப்படிங்கிறது செயல்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்சிசிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் செல்
ஆர் சென்டர். ஓகேவா? ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் சென்டர் ஆர் ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது 2017லேருந்து 22 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஃபேஸ் 2ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளைமேட் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அதுக்கு ஒரு குறள் குடுத்திருக்காங்க. "மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையதரண்." அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு அரணாக இருப்பது. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கு அரணாக இருப்பது என்னன்னா, ஆறுகள், மலைகள், காடுகள், மணல்கள் மற்றும் மணல் பரப்பு, மரங்கள் இதுங்கலாம் தான் ஒரு நாட்டுக்கு அரணாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல நேஷனல் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இருக்கு. ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்டர் ஆக்ட் 1974க்கு கீழ தான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஓகேவா? வாட்டர் ஆக்ட் 1974 கீழ. அந்த வகையில தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 27, 1982 உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏர் குவாலிட்டிய மானிட்டர் பண்றாங்க, வாட்டர் குவாலிட்டிய மானிட்டர் பண்றாங்க, நாய்ஸோட குவாலிட்டிய வந்து மானிட்டர் பண்றாங்க. இந்த மாரி எல்லாமே குவாலிட்டிய மானிட்டர் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. அததான் அடுத்தடுத்து நம்ம குடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஏர் குவாலிட்டிய மானிட்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது நம்ம தான். வாட்டர் குவாலிட்டிய மானிட்டர் பண்றோம். அதே மாரி நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் புரோகிராம் அப்படிங்கிறது இருக்கு. இது மத்திய அரசாங்கத்தோட 70:30 அப்படிங்கிற ரேஷியோ கீழ நம்மளோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்ததா இந்த பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச்சஸ், நான் அட்டைன்மென்ட் சிட்டீஸ் இது 2மே கொஞ்சம் முக்கியமான சமாச்சாரம். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசடைந்த நதிப்பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அளவுல இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுல மொத்தம் 311 நதிகள் வந்து மாசுபட்ட நதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவுல இருக்கக்கூடிய 311 நதிகள் மாசுபட்ட நதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 10 நதிகள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கு. என்னென்ன நதிகள் அப்படின்னா, காவேரி, பவானி, சாரபங்கா, திருமணிமுத்தாறு, வசிஷ்டா, தாமிரபரணி, பாலார், அமராவதி, கூவம் மற்றும் அடையாறு போன்ற 10 நதிகள் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மாசுபட்ட நதிகளாக பார்க்கப்படுது. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, 311 நதிகள் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வசிஷ்டா, சாரபங்கா அப்படிங்கிற நதிலாம் தமிழ்நாட்டுல தான் ஓடுதான்னு நெறைய பேருக்கு இத பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் அட்டைன்மென்ட் சிட்டீஸ் அப்டின்னா, காற்று தர குறியீட்டினை எட்டாத நகரங்கள் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பர்ட்டிகுலேட் மேட்டர் 10 பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு 131 சிட்டீஸ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 131 சிட்டீஸ்லயும் பர்ட்டிகுலர் பர்ட்டிகுலேட் மேட்டர் 10ஓட கான்சன்ட்ரேஷன் 60 மைக்ரான தாண்டி போயிருக்கு. சரிங்களா? 60 மைக்ரான் அப்படிங்கிறது ஆவரேஜ் லெவல். இந்த ஆவரேஜ் லெவல தாண்டி ஒரு 131 சிட்டீஸ்ல இந்தியா ஃபுல்லா இந்த பர்ட்டிகுலேட் மேட்டர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. பர்ட்டிகுலேட் மேட்டர்னா கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன துகள்கள் இந்த ஆம். சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், சாக் பீஸ எழுதுனா வரக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பர்ட்டிகுலேட் மேட்டர்ல நம்ம சொல்லுவோம். ஸோ பர்ட்டிகுலேட் மேட்டரோட ஆவரேஜ் அ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 60 மைக்ரோகிராம் இருக்கணும். அத தாண்டி இருக்கக்கூடிய சிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 131 சிட்டீஸ் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, சென்னை மொத்தம் இந்த 4 சிட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டைன்மென்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி, திருச்சி, மதுரை அதுக்கப்புறமா சென்னை. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது வேஸ்ட் மானிட்டரிங் மெக்கானிசம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எத மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் எப்போ வந்துச்சுன்னா 2016ல. பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல் எப்போ வந்துச்சுன்னா 2022. எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ தான் மோஸ்ட்லி வந்திருக்கும். சரியா? அடுத்தது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, 2016ல வந்திருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அந்த ரூல்ஸ மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்ததா தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்க வந்து எப்ப நம்ம தடை பண்றோம் அப்டின்னா, 2019 ஜனவரி 1, 2019ல தடை பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே மாரி பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2016ல வந்திருக்கும். இந்த 2016ல வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கும் அப்டின்னா, எக்ஸ்டெண்டட் புரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ்டெண்டட் புரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக்கேஜிங் ஒரு லேஸ் பாக்கெட்ட தயாரிக்கக்கூடிய நிறுவனம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிப்ஸுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. இல்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சிப்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்க தயாரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் சரிங்களா? அப்ப அந்த பிளாஸ்டிக் அ
சிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்ஸ வந்து திரும்பியும் ரீசைக்கிள்க்கு எடுக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அதுதான் எக்ஸ்டெண்டட் புரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ப. வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் 2016ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா அது 2022ல மாடிஃபை பண்ணி, இப்ப இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2022ல வந்த ரூல்ஸ் தான். சரியா? அடுத்தது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். ஓகேங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ல வந்திருக்கும். அதுக்கு கீழ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, சென்னையில இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட ஒரு ஒரு பெஞ்ச் வந்து இருக்கு. சரிங்களா? 2012ல வந்து அத செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தகவல ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஓப்பன் ஹவுஸ் செஷன் அப்படிங்கிறத வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ஓகேங்களா? 5த் ஆஃப் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஹவுஸ் செஷன் அப்படிங்கிறத நடத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சிய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட டிரான்ஸ்பரன்சிய வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பார்த்தீங்கன்னா, கிரீன் சாம்பியன் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் 100 பேருக்கு இந்த கிரீன் சாம்பியன் அவார்ட் அப்படிங்கிறத வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? லாஸ்ட்டா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஆக்டிவிட்டீஸ்ல கடைசியா இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு ஃபிஷ் நெட் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது கடல் ஓரத்துல பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடி வலைகள வந்து பயன்படுத்துவாங்க. பழைய வலைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கடல்லயே அப்படியே ஓரமா போட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய வலைகள எல்லாம் எடுத்து, அத வந்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரது தான் அந்த ஃபிஷ் நெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஃபிஷ் நெட் இனிஷியேட்டிவ்ஸ யாரு பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் பண்றாங்க. கடைசியா 2021 டிசம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் யூஸ்ட் பிளாஸ்டிக் பதிலா நம்ம மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு இயக்கத்த நம்ம முதலமைச்சர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுக்காக பார்த்தீங்கன்னா, மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பிரத்யேகமா ஒரு வெப்சைட்ட ஜூன் 5, 2023 ங்களா 2023ஓட என்விரான்மென்ட் டே அப்போ இந்த ஆப், இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி நோட்ட பத்தி நம்ம டீப்பாவே பார்த்தாச்சு. இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ நல்லா படிச்சுட்டு வந்தாலே போதும். எக்ஸாம்க்கு அதுவே போதும். சரியா? நன்றி.